தவறாஜாக்கும் சிறுதரன் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போட்டேன் இல்லை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வரது உங்களோட நியூஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை அது எந்த நீங்கள் யாருன்னு எனக்கு முன்னத்துக்கு தெரியாது புறநிற்கக்கூடாது நான் உங்களோட தனிப்பட்ட விஷயம் அதில் இதில் வந்து எங்களை பற்றி கடந்த மாநில தேர்தல் நேரத்தில் கருதப்பட்டிருந்த ஒரு நியூஸ் வந்து நான் என்னுடைய அண்ணனுடைய பைக்கோட பாலியல் ரீதியாக தொடர்பு வச்சவர்களா நீங்கள் எனக்கு சிக்கல் சென்றிருக்கீங்க அப்படி ஒரு நியூஸ் நாங்கள் வெளிநாட்டை நீங்கள் ஆதாரத்தோட இல்லை அதில் என்ன இருக்கிற பிரிண்ட் அவுட்ருக்கு நான் அதாவது எங்களுக்கு அனுப்பிடுங்களேன் அப்படி கேட்டால் நாங்கள் அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குன்னு தனிப்பட்ட விஷயம் உங்களோட முகம் தெரியாத நாங்கள் நேர்மையை நேர்மையாக உழைக்கிறார்கள் அரசியல்வாதி நாங்க ஒரு ஊடகமன்ற விதிகள் இப்ப நீங்க இன்னொரு அரசியல்வாதிகளை குற்றச்சாட்டு நான் அரசியல்வாதி இல்லை நான் வியாபாரி அதெல்லாம் மக்கள் தேவையில்லை நாங்கள் வந்து யாழ்ப்பாண மண்ணில் இருக்கிறோம் நீங்கள் சீட்டு எங்களுக்கு வகுப்படைப்பாங்க பயிற்சி கிடைக்காங்கோ நாங்கள் வந்து யாழ்ப்பாண மண்ணில் வந்து தமிழர் நாங்கள் இந்த மண்ணில் இருப்போம் சில வழியில் நீங்கள் இந்த மண்ணுக்கு வெளியில்லாமல் நிலைமை இருக்கலாம் ஆனால் நானும் கூட மண்ணுக்கு வருவேங்க 72 மணி கூட பிராரவுக்கு வரணுமா குடிக்கு வரணுமா அரவுக்கு வரணுமா பாத்தலுக்கு வரணுமா பேனுக்கு வரணுமா எந்த பண்ணுறது நான் தருவேன் ஆனால் உங்களுக்கு வெளியிடமோ தெரியல சில வேண்டிய தான் தெரியும் அதனால நான் உங்களோட ஊடகத்துக்கு தனிப்பட்ட விஷயம் கருத்து சொல்ல தயாரிக்கிறேன் எங்களுக்கு தொலை வருஷம் என்ன சார் உங்களுக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு கருத்தை நாங்கள் அப்படியே வச்சு அதுக்கு ஊடகங்களோட தொடர்பு கொண்டதுக்கு இவர் என்ன கருத்து சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறேன் இவர் நம்பிக்கை தவறாக ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டேன்னு அதே நேரம் அதுக்கான காரணத்தை தான் அப்படி நான் சொல்றேன் நீர் வந்து நீர் என்ன படிக்கலாம் உங்களுக்கு நீர் என்ன செய்ய முடியல எனக்கு மக்களுக்கே தெரியுமே உங்களுக்கு கருத்து சொல்ல மாட்டாங்க மக்களுக்கு தெரியுதானே நீரே எழுத பாரு இதே இப்ப நீங்க சொன்ன இதை நாங்கள் சுய நம்பிக்கை கேட்க போறோம் தவறாக கேட்க போறோம் ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறேன் நீங்க என்ன பதில் சொல்றீங்க நான் ஒரு குற்றச்சாட்டுக்கும் உங்களுக்கு சொல்லுங்க நீங்க சொன்னது எங்கிட்ட இருக்கீங்க இப்ப நீங்க சொன்னீங்க சரி நான் முறை ரெக்கார்டை நம்பி இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டு முறை ரெக்கார்ட் நீ மதிக்கிறவளோ என்ன இருக்கு நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் ஃபீச்சர் மெசேஜ் மதிச்சு எல்லாம் கேட்டு போட்டோம் நான் என்ன கேட்குறேன் அப்படி இந்த நம்பர்லேருந்து எனக்கு இந்த டைம்லேருந்து வந்தாரு எல்லாம் கேட்டு போட்டோம் நீங்கள் யார் உண்மையாக ஊடகவியலாளர் நான் சொன்னால் நான் உங்களுக்கு பிஎம்எஸ் கண்டக்ட் பண்ணி நடந்த சம்பவத்தை நீங்கள் பக்கத்தாப்பு ஊடகம் வந்தது உங்களுக்கு தெரியும் பக்கத்தார்பான ஊடகம் இன்னொரு பக்கத்தார்பு வீட்டுல யாருக்கும் தவறான ஏதாவது தகவல் இருந்து நீங்க தந்தவரை கூட பேசிக்கோம் சரி நீங்க ஒண்ணும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இன்னைக்கு நான் ஒரு பயிர் நேற்றைக்கு வந்து ஜனாதிபதி முன்னே ஒரு பரிந்துரை செய்திருக்கு இந்த ஊடகத்தை சொல்றேன் நட்பாசிங் கருணாவையும் பஞ்சாயத்தையும் விசாரிக்க விடுவேன் நான் வந்து எதிர்வரும் வியாழக்கிழமை ஜனாதிபதி ஆளுநர் நேரடியாக சந்தித்து அதுக்கு மேலாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தம் செல்வம் அடைக்கலாம்னு விசாரிக்கணும் சிவாஜிலிங்கத்தை விசாரிக்கணும் மட்டும் போறேன் அப்படி வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் நான் வந்து சொல்றேன் எங்கள்கிட்ட நியாயமான கருத்து இருக்கு நியாயமான விஷயம் இருக்கிறதுதான் நான் உங்களை மூணு பறக்கல நாங்கள் வந்து சொன்ன பதில் நாங்க யாருக்கும் ஆதரவு இல்லை எதிரும் இல்லை வந்த கருத்து அப்படின்னு நாங்க போட்டுனாங்க இது எங்களை கட்டுரை வருது அதை போட மாட்டேன் தம்பி நீர் வந்து அதிரடியில ஓனரோ அதிரடியில ஓனர் இல்லை ஒன்றும் இல்லை அதிரடி இதை கேட்டு எடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து கொடுத்து பரிவர்த்தனம் அதிரடியில வந்து பாஜக டைம் என்னுடைய அம்மா வந்து கூட பிறந்த சௌகரிய மகன் ஒரு ஆள் இருக்கிறார் சரிதானே கூட பிறந்த சௌகரிய மகன் பிரான்ஸ்ல இருக்கிறார்
ஓகே ஓகே ஓகே. அவர் சற்று முன்னரம் என்ன தடுத்தவர். ஓகே ஓகே. நவமணி பத்திரிகை எடுத்தாச்சு. நவமணி பத்திரிகைக்கு நான் கருத்து சொல்றேன்னு சொன்னேன். நான் ஏன் உங்களோட ஊடகத்துக்கு சொல்ல மறுக்கிறேன் என்று சொன்னது காரணம் என்னன்னு சொன்னா, நீங்கள் இந்த செய்தி உண்மையா வந்து தமிழ் மக்களுக்கு ஜனநாயகமான சூழ்நிலை, இப்ப இருக்கிற ஜனநாயகமான சூழ்நிலை இதை கட்டுக்காட்டு மேம்படுத்தி கொண்டு போறதுக்கு எது பாதகமா நடக்குதோ அதுக்கு சாதகமா யார் நடந்தாங்களோ அவங்கள கண்டிக்கிறது தான் நாங்கள் முயற்சிக்கிறோம். இந்த ஜனநாயக சூழ்நிலை உண்மையாக கொண்டு வரும். இப்படி நடக்கக்கூடாது. அதுக்கு நீங்க ஆதரவா இல்லையா? நிச்சயமா ஆதரவு நாங்கள் வளர்ப்போம். ஏனென்றால் எனக்கு தனிப்பட ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ஜனத்துக்கு நல்ல செய்யலாம். நான் பார்த்த மாதிரி எனக்கு இந்த தனிப்பட கருத்து. இப்ப நான் சொல்றேன் மகேஸ்வரன் வந்து என்னுடைய அண்ணன் பையன் வந்து ஒரு இந்தியா எங்களுக்கு இடையில இந்த முரண்பாடு இல்லை. முரண்பாடு இருக்கிறதாக அழைச்சது இந்த ஊடகம். அதனால சிறுதரனையும் என்னையும் விஜயதாயம் போட்டு ஒரு ஆட்சியில் எழுதியிருக்கு. 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நேரம் 10ஆம் மாதம் 7ஆம் தேதி 6ஆம் தேதி உங்களோட கட்டுரை எடுத்தாரோ எனக்கு சேவ் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு வைப்பர்ல எங்களுக்கு வாங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ணி வரேன். ஓகே ஓகே ஓகே. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 2014ஆம் ஆண்டு நான் ஸ்வீஸ்லாந்து இருந்து எம்பசி அவங்களோட பதவிக்கிட்ட நான் இந்த விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல நான் ஆதாரம் கொண்டிருக்கேன், அனுப்புறது செஞ்சேன். நாங்கள் ஒவ்வொரு வெளிநாட்டு சூழ்நிலைகளோடும் டீல் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். இதற்கு ஞானக்கிழமை எங்களுக்கு 7 சூத்திரத்தோடு சம்பந்தமான விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா உண்மைதான் எனக்கு தனிப்பட்ட போகிறவங்க எதுவுமே இல்லை. ஏதோ இப்ப நீங்கள் என்னென்ன பேசுறீங்க, எங்கேயோ நல்ல ஒரு சேவையா நல்ல ஒரு நியாயத்தை நிலைநாட்டுறது பாடுபடுறது தகவல் வந்தாங்க. ஏன் நாங்கள் அதை கேட்க வேண்டியது அவங்க சத்த தகவல், அந்த ஜிஆரை நகர்ந்த தகவல் ஒரு 3 திங்களை கொண்டாகும். அது சந்தேகத்துக்கு தவறாக பயிரங்கமா சொல்லி கண்டும் அது ஏன் வந்த அந்த 3 பேரும் வந்தவர் எங்களோட வந்துதான் இப்பதான் சொல்றேன் தம்பி. தெரியும் உனக்கு புதிய ஒரு விஷயம் சொல்றேன். இன்னொரு வந்த வரல ஆதவன் நியூஸ்ல எடுத்து என்னோட வீடியோ வாய்ஸ் கட்போம், நிறைய வாய்ஸ் கட்போம். அது பாருங்க, உங்களுக்கு முழு தெளிவும் கிடையாது. இதை விட என்ன சொல்லுவாங்க, வந்த வரல பாருங்க அப்லோட் ஆகும். இல்ல நாங்க இப்ப எங்கட அவங்க பூர்வம் கேட்கிறாங்க. உங்களுக்கு எந்த நீங்க சொல்ல விரும்புறீங்களா இல்ல விருப்பம் இல்லையா? எங்களை பொறுத்தவரையில இன்னமும் நான் உங்களோட ஊடகத்தில இருந்து தெளிவாகி, நீங்க எந்தில இருந்து தெளிவாக இருக்கலாம். நீங்க உங்களோட பேரை சொன்னீங்க, நீங்க சொன்னாங்க இருந்து ரஞ்சன் நீங்க ரஞ்சன் என்னோட பேஸ்புக்ல இருக்கிறீங்க. நான் உங்களோட பேஸ்புக்ல இருக்கேன், எல்லாருமே பேஸ்புக்ல இருக்கோம். என்ன உங்களுக்கு நான் அந்த எல்லா அரசியலும் பார்த்துருந்தேன். நீங்கள் வந்து டக்ளஸோட இருந்த படமும் போட்டிருக்காங்க, மைண்டோட இருந்த படம் போட்டிருக்காங்க, ஆனந்த் சங்கருக்கு சித்தார்த்தன் இந்த படத்தோட இருக்கிறீங்க. ஒத்துக்கொள்றீங்களோ? உங்களோட படத்தால்தான் உங்களோட படத்துல தான் ஒரு சர்ச்சை உருவாயின. இவர்கள் மாறி போட்டோம், மாறி வந்தாரு. நீங்க உங்களோட தாயாரோட இருந்த படமும் போட்டிருக்கீங்க. தாயார தம்பி உங்களை நான் வந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு சாப்பாட்டு கடை இருந்தது சுகிக்கல. மேலோட சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஒரு பாடசாலை இருந்தது. நான் நேரடியாக சந்திச்சது 2013ஆம் ஆண்டு இருக்கலாம் ஆகஸ்ட் மாதம். சரியோ, உங்களை சந்தித்து நீங்கள் ஒரு ஃபுட்பால் டீம் வந்து விளையாட்டு கொண்டு வந்தது ஒரு செக்கல் பகுதியில் சுவிட்சர்லாந்து. அந்த இடத்துல நீங்க நின்று ஒரு 25 படிகள் உங்களுக்கு தனிப்பட்ட கேட்க காய்ச்சிருக்காங்க. யாரோட வந்து காய்ச்சிறாங்க? ஈசனோட ஈசன் தெரியுங்க, அறவில் இருக்காங்க. அவரோட வந்து காய்ச்சினாங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்றது, நான் உங்களை பற்றி தரவு தாரேன், உங்களுக்கு அட்ரஸ் பண்ண வந்தா தாரேன். ஆனால் பெரும்பாலான கேளுங்க, உங்களை பற்றி நான் சந்திச்சு சொன்னேன். அதனால எனக்கு ஒரு பிபிசி கோல் ஒன்று வருது முடிச்சுட்டு என்ன உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்களோ நீங்களே தாரணும் உங்களுக்கு.
அதிரடி பாருங்க போட்டுன்னா நான் நிச்சயமா அவங்களுக்கு நம்மளோட ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு தகவல் போட்டுன்னா நீங்க போட்டு நீங்கன்றதை நான் கட்டாயம் பண்ணேன். துவாக்கி கொடுத்த நானோடய நான் அதை வைக்கிறேன். ஆனா அந்த நீங்களோட எனக்கு பல்வேறும் சரி ரசன இப்போ ஒரு உதாரணம் கூட சொல்லிட்டோம்ல. இது உங்களோட மொபைல் நம்பரா லேண்ட் நம்பரா? மொபைல் நம்பர். ரைட். நான் இது சேவ் பண்ணுறேன் இப்போ. ஆனால் ஒரே நேரம் நான் நேரம் சொல்கிறேன் உங்களோட சேவ் பண்ணுறேன். என்னோட பெரியமான மகன் ஆர்வம் வந்துருக்கார் ஃப்ரான்ஸில். அவரும் ஒரு ஆரம்ப கஷ்டம் அதிரடி வாங்குறாங்க. அவருக்கு அப்பத்தை பூசவுக்கு வந்தது. அந்த 3ஆம் நாள் தான் இந்த செய்தி வந்தது. அன்றைக்கு அவரோட எடுத்து முறந்துட்டு இந்த ரெகுலர் போல இருக்கிற தான் அதே நீ நல்ல வேலை செய்திருக்கிற நான் புரிஞ்சுக்கிட்ட இது நடந்ததுன்னு சொல்லி தவறாக பண்ணி கொடுப்பாரு. இந்த ஆதங்கம் என்னென்றால் அவர் ஒரு கருத்தை சொல்றேன். இதே கருத்தை நாங்க உங்க தவறாக ஆனா எனக்கு சொன்னவங்க என்னன்னா இப்படி கரிய மகிழ்ச்சி அப்ப நான் கேட்டேன் இந்த கரிய மகிழ்ச்சி இல்லை அழிச்சுக்கிறதுக்காக பொருட்கள் இருப்பாரு. அப்ப இவன் புரியா கருவுறா அந்த புரியா இது நடக்குதா இல்லை எனக்கு விளங்கி கேட்கிறாங்க. அப்பதான் நான் சின்ன உதாரணம் சொல்லிட்டா போலீஸ் இன்குவாரி பண்ணி பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. சிஐடிக்கு கொடுத்தாரு. கூட அம்மா உங்களோட பள்ளிக்கூடத்துல படிச்சுட்ட பிள்ளைன்னு சொல்லி அம்மாவுக்கு அறிய போகாம அம்மாட்ட இருந்து அப்பா பாரம்பரியத்தை படிச்சுட்டாருன்னா ஒருவேளை அம்மா அரவணைச்சு படிச்சுட்டா அம்மா அப்பா அறிய போட்டு படிச்சுட்டாரு. அப்ப அப்பா அறிய போட்டு படிச்சுக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்து பிள்ளைக்கு தெரியுமோன்னு சொல்லுவோம். பிரச்சனை தெரியுமான்னு பேசுவோம். அந்த கவராஜாட்ட கேளுங்க உனக்கு இன்னைக்கு தெரியுமா 30 நாள் லீவ் எடுத்து கொண்டு போறாங்கன்னு தெரியுமா? 3 கேள்வி கட்டக்கல் ஒரு கேள்வி. 2வது கேள்வி சொல்லுங்க. இந்த சட்டத்தரணி மூத்த வழக்கறிஞர்னு சொல்ற நீ எப்பயாவது யாழ்ப்பாணத்துல 30 லட்சம் இந்த காலத்துல வந்து ஒரு வழக்கு பேசிட்டீங்க. இந்த வழக்குக்கு வந்த நீ கொழுப்பில இவங்க இருந்தவங்க இவங்களை ஒரு நாள் சரி கண்டில பேசி முடிச்சிருக்கீங்க. அவரும் நான் உங்களோட வயசுல மூப்போ எனக்கு தெரியாது. பதிவுல அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப அதுதான் சொன்ன ஆதரவுங்க முதல்ல விட்ட ஓட்ட கலந்து தச்ச கலந்து சேட்ட கலந்து வெண்ணின கலந்து சவுத்தர கலந்து பெற்றை கலந்து அவன் வந்து ஒரு பெண்மணிக்கு நடந்த கொடூரம். அந்த கொடூரத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட படத்தை சொன்னேன். ஆனா இதாவது உங்களோட மெனமகளை உழைச்சல் பண்ணி நீங்க அப்புறம் பேஸ்புக் எல்லாம் வளர்ந்தீங்க. அது சரி. அதுவுமே அதுவும் அந்த மீதனிலதான் நான் இந்த நீங்க இவ்வளவு தூரம் போட்டுருக்கேன். இன்னைக்கு நான் படத்தோட கொடுத்தது. ஆனா நான் உங்களோட பேரே மருதாசரிக்கு வந்து தமிழ் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் இருக்கிற படம் வந்து நான் தான் சேர்த்து உருவம் இருக்கிறேன். நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டேன். அந்த பிரச்சனை இதே தங்காசி கடல் வெட்டியில போன தவணை வழக்கில தாயார் மயங்கி விழுந்தார். எதுவந்து அந்த படத்தை காட்டுச்சிருக்கோம். அதே போன தவணையில நான் கேள்வி தவறாயோட இருக்கிறேன். கைவிச்ச படமும் இருக்கு பேஸ்புக்ல. இப்ப இந்த பேஸ்புக்ல தான் இருக்கு. தவறாயா பொசிஷன் சொல்லிக்க நான் தலையில கை வைக்கிறேன். பேஸ்புக்கோட பாத்துறீங்களா? வீடியோல பாத்துறீங்க. அப்ப வினத்தி போறேன். சரியான அட்வைஸ் பக்கத்துல வந்துட்டா நாங்கள் இந்த நிக்கிறதுக்கு தகுதி இல்லையான்னு சொல்லி இடத்துல போறேன். நாங்கள் நியாயத்தை சொல்லலாம்னு கூடி போன முறை சொல்லி பார்த்தோம். இவங்கள் நியாயத்தை இல்ல புதைக்க போறேன்னு போற தாண்டவ மாநில வழியாக தவறாயாக்கு விலங்கு போட நான் தயாரா இருக்கேன். தவறாயாக்க விலங்கு போடலைன்னா நான் யாராயாக்க உள்ள இல்லத்து வாருங்க சொன்னேன். அதை மட்டும் தெளிவா விளங்கி போட்டேன். இன்றைக்கு திருப்பி அடுத்த சொல்றேன். விலங்கு போட்டே ஆவன். ஆனா தலையை மதிக்கப்பட்டது இன்னைக்கு குற்றம் நடந்த பிரதேசம் உங்களோட குற்றம் நீதிமன்றத்துல வழக்கில் கேட்கிறப்படி பேங்கோ போட்டு அழிக்கிறது. ஏன் தவறாக விருதுபத்தை அழிக்க போனவர் அப்ப தீபாவளி குழுக்கத்தை சுத்தம் பண்றாரு பேங்கோ போட்டு. அப்ப அதை தடையத்தை அழிச்சா கூட இனி கற்பழிப்பு கொலை நடக்காது. அதுக்கு பிறகு நடக்கல. கற்பழிப்பு கொலையா கற்பனை நடக்கல. நாங்கள் வடக்கு மாநில தேர்தல் நடத்தி சொன்ன அதுக்கு பிறகு தமிழர் நல்ல பெரிய ரிப்போர்ட் போட்டே பிறகு
இவ்வளவு ஜனநாயக ரீதியா வந்த சுதந்திரத்தை மூடி மறைச்சு இன்னைக்கு ஐநாடுல நாங்க நீதி கட்டாங்க பாரம்பரிய கலாச்சார பண்பாட்ட தமிழர் சேர்ந்த உரிமை யாட்சி கேட்கிறான் தன்னாதிக்கம் கேட்கிறான் தமிழர் கேட்கிறான் நியாயம் என்றுதான் ஐநா விசாரிக்க வச்சுருக்கேன். இன்னைக்கு அதே ஐநா அண்ணா பொருளைக்காம நான் இதெல்லாம் விசாரணை பற்றி பற்றி ஆரம்பிச்சிட்டாலும் அதை கேட்க தொகுத்து நான் கேட்குவாங்க. நீங்கள் அதை தொகுத்து ஓகே. வணக்கம் சுவாரிகேசன் அவர்களே. இன்றைய தினம் இந்தியாவின் வழக்கு பார்வையாளர்களாக வந்ததாக 3 சிங்கள சட்டத்தரணிகள் வந்ததாக நாம் அறிந்தோம். ஆயினும் அந்த சிங்கள சட்டத்தரணிகளை நீங்களே அழைத்து சென்றதாகவும் பழைய வழக்கு சிகிச்சை முயன்றதாகவும் சில ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. உங்களுடைய கருத்து நிச்சயமாக முதல் அதை இந்த ஊடகம் புரிந்து கொள்ள வந்தது. இரண்டாவது வந்து நீங்கள் சிங்கள சட்டத்தரணி என்பதை கூறுவதை நான் முழுதாக மறக்கிறேன். காரணம் அவர்கள் மொழியில சிங்களமே தவிர உணர்வாலும் உள்ளத்தாலும் தமிழ் மக்களை நேசித்து ஒரு சட்டத்தரணிகள் என்பதை நான் குறிப்பிடக்கூடும். காரணம் தமிழ் மக்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நேரத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்துக்காக சார்ந்தோன்றுத்தனமாக கோர தாண்டவமாகி அந்த மாணவியில கொலையை மூடி மறைக்க விலவின சட்டத்தரணி மூத்த வழக்கறிஞர் செய்த கொடூரத்தால அதை கண்டு சகிக்க முடியாத தண்ணீர அவர்கள் முன்வந்தவர்கள் பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது நாங்கள் அழைத்து வந்ததுள்ள அவர்கள் பார்வையாளர் அவரையில வாதிடுவதற்காக வந்தவர்கள். ஆனால் அவர்கள் எதிர்ச்சாரமான முறையில வாதிட தயாரில்லை. காரணம் தவறாக எந்த கட்டத்திலும் அந்த குடும்பத்தின் எழுத்து மூலமான ஒரு ஆவணம் பெறாமல் எதிர்ச்சாரமான முறையில நீதி தமிழ் மாறின காவாந்து பண்ணுவதற்கும் தமிழரசு கட்சியில பேரை காவாந்து பண்ணுவதற்கும் ஆஜராயின சட்டத்தரணியை தவிர கொலை குற்றவாளியை காவாந்து பண்ண ஆஜராயின சட்டத்தரணியை தவிர இந்தியாவுக்கு நீதி கேட்ட சட்டத்தரணி அல்ல, நீதிக்கு நடுப்படுத்துவதற்கு வந்த சட்டத்தரணி அல்ல. அதை முதலிலே இந்த ஊடகம் பற்றி சொல்லும். அப்படி உங்களோட கல்வி முடியல சரி. அதே வேளையில இந்த சட்டத்தரணிகள் நாங்கள் அழைத்து வந்த சட்டத்தரணிகள் வாதிடுவதற்கு அந்த குடும்பத்திட்ட எழுத்து மூலமான ஆவணம் பெறப்படவில்லை. அதனால வாதிடுவதற்கு எந்த சூழ்நிலை இருக்கவில்லை. காரணம் நாங்கள் முன்னேற்பாடாக செய்து இந்த மூத்த வழக்கறிஞர் இதை முட்டாளாக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய கௌரவத்தை இன்னமும் மாசுபடுத்த துணை போகின்றார். ஆகையால சட்டமா அதிபர் திணைக்களத்திட்ட அங்கே வழக்கு விசாரிப்பதற்கு ஸ்டேட் கவுன்சில் லோயர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். அவர்கள் தான் இன்று வாதாடினவர்கள். அவர்கள் தான் சாட்சி தரப்பிலே ஆசனங்கள் இருந்தவர். சிரேஷ்ட சட்டத்தரணியும் ஜெயக்குமார் என்பவரும் குற்றவாளி தரப்பிலே தான் இருந்தவர்கள். அதை முதல்ல உணர்ந்து கொண்டோம். தெரிவு கொண்டிருக்கு அவர்களுக்கு 3வது தனியாரம் 3 முறை என்ற முறையில இன்னைக்கு தெரிவம் சொல்லிட்டு மூடி மறைக்கிற இனி சந்தர்ப்பம் இல்லை, நீ குற்றவாளிக்கு தான் காவாந்து பண்ண வந்தது குற்றவாளி பக்கத்துக்கு இருந்து கொள்ளப்பட்டது. அதை தான் இருந்தவர் வழக்கு அவர்கள் எதிர்மே கலைக்கிற எமது சட்டத்தரணிகளை கலைக்கிறார். அவரை கலைக்கிறது கலைக்கிறது முதல் அரச தரப்பு சட்டத்தரணிகள் மட்டுமே. அப்படி என்றால் நீதி கவராச அவர்கள் சொல்கின்றார் தன்னுடன் இணைந்து இந்த 3 சட்டத்தரணிகள் இணைந்து போடுவதற்கு அவருடைய குடும்ப உறவினர்கள் யாராவது அவர்களை வாதிடும்படி எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார்களா? அதை பெறப்படவில்லை. பெறப்படுவதற்கு அவர்களுடைய தாயாருடைய மனோநிலை சகோதரனுடைய மனோநிலை அவ்வளவும் பாதிக்கப்பட்ட நிலை. அவர்கள் மனோநிலைக்கு பெருசா இருக்கிறது. அப்படி ஒரு அச்சத்துதலா இருக்கிற நிலைமையில அப்படி எழுத்து மூலம் பெறப்பட முடியும். ஒரு நீதிமன்றத்திலே நியாயத்தை கோரி நிற்கிற எங்களுக்கு எப்படி அந்த எழுத்தை பெற முடியும்? அதேவேளை அந்த அதாவது குடும்பத்தினர் தவறாக தமது சட்டத்தரணிகளாக சுற்றுலாவிலிருந்து அனைத்து ஊடகங்களுக்கு முன்னால் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறவில்லை, மன்னிக்க வேண்டும். அவர்கள் கூறியிருந்தால் என்னுடைய பேஸ்புக்கு நீங்கள் அனுப்பினார். தவறாக சொன்னவர் அவருக்கு யாரோடு கொள்ளாண்டு என்று கோல் பண்ணி சொன்னார். அது நீங்களா இருந்தீங்களோ தெரியாது. ஆனா தவறாக எழுத்து மூலம் பெற்றவரா
10 மாதம் பெற்றா இருந்தா இந்த ஊடகத்துல நிரூபிக்க சொல்லும் உங்களோட ஊடகம். அடுத்தது நீங்க அவர்கள் அதாவது கேள்வித்தவராகவும் இன்னும் ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சிகளை அளிக்கின்றார்கள் என்று அதற்குரிய காரணத்தை நீங்கள் விளக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக ஒரு பிரதேசத்திலே குற்ற செயல் எடுக்கப்பட்டிருக்கிறது, குற்றம் நடந்திருக்கிறது. அந்த குற்றத்திலே போலீசார் விசாரணை செய்கிறார். அந்த விசாரணையில திருப்தி என்று நீதிவான் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறார். இது வழக்கில் இருக்கிற விடயங்களை நாங்கள் வெளியில வியாபாரியாக போட முடியாது, எங்களுக்கு அதுக்கு உரிமை இல்லை. அப்படி இருந்தும் அந்த வழக்கு போலீசாரை இடைநிறுத்தி குற்ற புலனாய்வுடன் கடந்த தவணை கொடுக்கப்பட்டிருந்த கடந்த முதலாம் அப்படியான வழக்கு நடக்க இவ்வளவு அவசரமாக இந்த மூவர் கொண்ட ஒரு அரசியல்வாதியும் இந்த சட்டத்தரணியும் ஒரு இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் எப்படி ஒரு பெங்கோ பாரிய இயந்திரங்கள் கொண்டு போய் அந்த இடத்தை துப்புரவு செய்தார்கள். அந்த இடத்துல இவர்கள் மசோட்டி விட்டார்களா? அந்த இடத்துல இனி முறைச்சம்பவம் நடைபெறாது, பாலியல் நடைபெறாது அல்லது வழக்கிலே நடைபெறாது இவர்கள் உத்தரவாதம் கொடுத்தார்களா? அதற்கு பின்னாலே சம்பவம் நடைபெறவில்லையா? நடந்த சம்பவத்துக்கு இவர்கள் போனார்களா? அதுக்கு பரிகாரம் தேடினார்களா? நீங்கள் முதல் பதில சொல்லுங்க. இல்ல அதாவது அந்த திட்டமிடல் தொடக்கம் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு அவர்கள் உதவியதாக அதாவது நீங்கள் குறிப்பிடுவது பாராளுமன்ற அவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அவர் திட்டமிடல் தொடக்கம் வந்து அவர் தனது உதவியை செய்ததாக அவர் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். இனி உங்களோட கல்வி தேவையில்லை தம்பி, திட்டமிட்டு கொலை குற்றவாளிகள் இருந்திருக்கிறார், அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவர்களும் கூட்டிலே இருக்கிறார்கள். எந்த வீட்டுக்கு போனவர் ரெண்டு வீட்டுக்கு போனவரும் இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்றோம். நாங்கள் நியாயபூர்வமான பதிலை எடுக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்றோம். நாங்கள் உங்களோட ஆதங்கப்பட்ட கதைக்கு உங்கள்ட்ட ஓட்டு பண்றதுக்கு வரையில நாங்கள் எம்பியா இருக்கிறவங்க மட்டும் விரும்பல. நியாயத்தை விரைங்க, தமிழனுக்கு டீச்சர் கிடைக்கும் பரிசீலிங்க. அதுக்கு தான் நீங்கள் ஊடகம் தமிழ் இவர்களை நீங்கள் என்னோட தனிப்பட்ட வகையை கிடைக்கும் போது சிவாஜிங்கம் சித்தார்த்தன் பிரேமச்சந்திரன் டாக்டர் சிவானந்தா போன்ற இருவரையும் குற்றவாளி அதாவது பிரச்சனைக்காக இல்லை இதுவரை அவர்கள் செய்து வந்த காரியங்களுக்கு அறிவர்கள் எல்லாம் ஒரு ஐநா சபையில் ஏற்றப்பட வேண்டியவர்கள் குறிப்பிட்டீர்கள். அதற்கு தொடர்பாக விசாரிக்கிறது. அதுக்கான காரணத்தை எங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில பரிந்துரைக்கப்பட்ட குற்றவாளிகள் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக குற்றவாளியில காணாமல் போனவர் சம்பந்தமாக பரிந்துரைக்கப்பட்டு அந்த காணாமல் போனவர்கள் உறவினர் குறித்த சாட்சியத்தின் அடிப்படையில கருணாவையும் புள்ளியானையும் ரத்னத்தையும் மட்டும் விசாரித்து செல்கிறார். சித்தார்த்தன் கொலகார சுரேஷ் பிரேமச்சந்திரன் கொலகார சிவாஜிலிங்கம் கொலகார செல்லும் மலைக்கலான் உட்பட முழு பேரை விசாரிக்கும். அது உறவினர் தயங்கினால் நான் சாட்சி கொடுக்க தயார். முடிந்தா இருந்தா பயணங்கள் விட சொல்லுங்க. எல்லாரும் முடிக்கும் எங்களோட ஊடகத்தில் எழுதுவீங்களா? 42 பதிவேற்றப்படும். நாங்கள் ஊடகம் வந்து நடைமுறை தவறாம பதிவேற்றம் செய்ய போவோம். அதனால தாராளமா உங்களை வேற கேட்டல சொல்லுங்கள். அதே நேரம் அவர்கள் சொல்றேன். நீங்கள் இதுல நியாயம் நம்பிட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு வேற கூட பணத்தை போட்டு காட்டணும். நீங்கள் அதில் எவ்வளவு ஆதங்கப்பட்டு எவ்வளவு மரத்தறிக்க போட்டு இந்தியாவுக்கு நிறைவேற்றி கொண்டாடுற மரபல்லால் தேசத்தில் பாதிக்க ஸ்ரீ சாஞ்சலனை கூட காய்ச்சலாம். இதுக்கு பிறகு பல இருக்கிற சம்பவம் குறைஞ்சிருக்கும். வியாழக்கிழமை அதிகமாக கர்நாடகம் நிச்சயமாக ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு முன்ன போகும். இன்னைக்கு மைத்திரிபால சிறிசேன 3 பேர் இதில் ஈடுபட்டவர்களை இனி பாராளுமன்ற சட்டத்துக்கு அனுமதிக்க போவேன் என்று தலையிடிக்கிறதுக்கு பிரதமர் உட்பட அறிவிக்கிறார். இன்னைக்கு தமிழ் மக்களுடைய அத்தனை பிரதிநிதியும் விடுதலை புலிகள் காலத்தில் இந்த நினைச்சது ஏதோ ஒரு வரையில தமிழக ரத்தத்தை நசுக்கி ஒதுக்கிய விரோதிகள் தான் எங்களை பிரதிநிதியாக நீங்க உங்களை நினைச்ச
லட்சத்தோடு சொல்லுங்க. செல்லப்பா முத்தவழியில பாடினில்ல நடந்து வந்த பாதைகளை திரும்பி பாரடா, நீ நாசகையில செய்ததை மருந்து வாயடா, மிச்சதாய மிச்சு பிழைக்க தேர்வழிலாண்டாண்டு ஆருக்கு பாடினது சொற்காரன் கிலோக்காரன் ஈஸியாக இருந்தார். அந்த பாட்டைக்கு கருணாபதி எனக்கு மாத்தினாதான் எங்களுக்கு மாறிட்டேன். நான் உங்களுடைய அம்மாவுக்கு பிரசாந்தா உங்களுடைய அம்மாவுக்கு தான் சொல்லணும். நீங்கள் எங்களுடைய அம்மாவுக்கு பிரசா எங்களுடைய அம்மா நான் நீங்க உங்களுடைய அம்மாவுக்கு பிரசாந்து மாறி சொல்லிடா அப்படின்னா என்னப்பா பாடுங்க பாரு. நீ வந்து நீங்க இவ்வளவு மாற்றிக்கின்ற நீ குறிப்பிட்ட தலைவர்கள், அதாவது நோக்கியோ அன்று அதிகாரிகளோ அல்லது மலைக்காரனோ அவர்கள் மக்கள் செய்திகளாக மக்களால் செய்யப்பட்டிருக்கார்கள். நான் சொல்றதோட அந்திரி நிலையில நெருக்கடியான நிலைமையில எங்களை செய்தி தலைவரை இவங்கள் காட்சி கொடுத்தாங்க. எங்களுக்கு வவுனியாட்டங்கால எங்களோட போராட்டத்தை நெருக்கடிக்கலான இருக்கு. எங்களோட இயக்கங்கள் அங்க போனா காட்சி கொடுத்தாங்க, சொல்றாங்க, விட்டுறாங்க, எங்களுக்கு உதவி செய்யறவங்க சொல்றாங்க. ஒரு கூட்டமைப்பட்ட ஒரு வண்டி செய்தி போட்டு செல்வராஜா கஜேந்திரன், பத்மஜி பிரசாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இப்படி சிவனேசன் இப்படி போன வெளிச்சமலை எல்லாரையும் கொண்டாந்து புதுக்க போட்டு நாங்கள் ஒரு கடல்ல கல்றதுக்கு தான் முடிச்சா எங்களை போராட்டம் முடிச்சு. அப்ப என்ன செய்யறது? அதை தலைவர் உருவாக்கி நம்பி இன்னமும் வேற ஒரு உங்களால் நீங்களும் யாருமே முன்பினை தமிழர் உங்களை மதிப்பு உங்களை பண்பான கௌரவமான ஒன்று அவங்க முன்பிறவனும் உங்களை துணிந்து குரல் கொடுத்தோம். அதுதான் எங்களை அண்ணன் சொன்னது. டக்ளஸ் தேவானந்தாக்கம், பிரவீன் சுரதாக்கம் பாராளுமன்ற உரை இந்த பேஸ்புக்ல பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம ஜாமனை යටත් කොළඹ ඉස්සත් මාත කියන්නත් ඕනේ. මම නෞකාරයන පුරුකාරයා. நான் ஜாழ்ப்பாண போகிறத கொළඹ எதிர்த்து உனக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய அண்ணன் வந்து மகேஸ்வரன் நினைக்கிறார். மகேஸ்வரன் நீங்கள் எப்படி கட்சி வச்சிருந்தவர் நியாயப்படுத்திக்கணும். உங்களுக்கு கருத்துக்களை நாங்க வெளியில கேட்போம், அவர்கிட்ட கேட்போம். இப்படி இப்படி கருத்து வந்து கூட பதில் அண்ணா நீங்க யோகராஜா சமையல் தமிழ்காட்டு அவனோட கருத்து உங்களுக்கு சௌரம் இல்லை. நீலநீல எல்லார் முதலாளி ஹட்டல்ல பூஜை கடை வச்சுங்க 54-18-42 சாந்தாள் கோச்சோட வந்த கோல்சார் லோரி 12-93 கொள்ளுங்க. சரி 42-12-93 சந்திரன் இந்தியன் மௌனியால ரெஸ்டாரண்ட் நடத்திருக்கிறான். சாரி இந்தியன் சந்திரன் இதுமதியோட இருக்கு. கேளுங்க உங்களோட சௌரம் இருக்கு. காரணம் என்ன? ரத்ன மௌனியால சிங்கராய தெரியும். டி குமார் சங்கர் மகேஸ்வரன் தம்பி மேல் மகேஸ்வரன் நம்ம எடுத்துக்க ராசோட கடத்தப்பட்டார். 41-92-93 இந்த ஓனருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கார். அந்த நொடியை தாண்டி கொண்டு 50 நொடிய பிரச்சாரம் அப்படி கொழுப்பினால சொல்லுங்க 90 இது என்ன வேணும்? நான் எழுதி வச்சு அவங்களுக்கு சொல்ற விஷயம் பத்து பக்கத்துல அதாவது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களான உதாரணத்துக்கு நான் இப்ப வந்தவர் ஒரு நீதிபதியாக இருந்து வந்தவர். அவரை கூட நீங்க தாக்குவதற்கு முன்னாயிருவீங்க. என்ன சார் இருப்பவர் அவர் சில வகையில வயது அடிப்படையில் எங்களுடைய தமிழ் தேசிய சாலை தலைவர் உச்ச நீதிமன்ற ஆட்சியாளர்கள் அவர்தான் இன்னைக்கு முதல்ல 3 லட்சம் தமிழ் மக்களுக்கு சம்பந்தம் சுரேஷ்வரனும் எல்லாரும் போய் இன்னைக்காவது காலாளர் ஆட்சியாளர் அது ஒரு படம் எடுத்து உங்களோட அதுல கருத்து ஜங்காசனத்தை போடுறாங்க பார்த்து தினமதி கூட்டம் கூட்டையான எங்களுக்கு நிர்பம் அனைத்து எங்களை வாழவுங்க ஆசிரியர் ஒரு ஆசிரியவாதி தான் போட்டேன். அந்த நான் ஏன் உதாரணம் சொன்னாங்க அதாவது ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு சமானமா சிக்கணும். நாங்களும் எடுத்தமானமா சொல்லிட்டு நாங்களும் எங்களை பட்டாரு நாங்கள் கொஞ்சம் அறிவோம் எங்களுக்கு இப்பட்ட அடி எங்களுக்கு இப்பட்ட தீரம் எங்களுக்கு இப்பட்ட சுத்தம் அப்படியே வந்து தண்ணி நீ ஒரு தமிழனுக்கு இருக்கிறார் எங்களுக்கு இப்பட்ட இந்த வழக்கு சம்பந்தமாகவும் அதாவது இந்திய சம்பவம் பிக்சர் தொடர்பாகவும்
நீங்க உங்களோட கருத்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அந்த வித்தியாச வழக்கில் இதுவரையில நேற்று வரையில் நடந்தது. அந்த வழக்கில குற்றவாளிகளை தப்பி வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு விசேஷ சட்டத்தரணிகள் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறைக்கப்படுகின்றது. தங்களோட கட்சிக்கு எதிர்வரும் தேர்தலில் பாதிக்கப்படக்கூடாது, தங்களோட கட்சி உறுப்பினருக்கு நடக்கக்கூடாது, மறைக்கப்படுகின்றது. என்னைக்கான திருப்புமையா மாறி சில பல உண்மைகள் வருகிறது. அதுக்கு நாங்கள் நிச்சயமாக பாடுபடுவோம். அந்த உண்மையை வெளிக்கொள்வது அதிலே பல திருப்புமுனைகள் அதற்காலே அவர்கள் செய்திருந்தால் நாங்கள் என்ன பற்றி கருத்துப்பட்டது. எனக்கு நான் அரசியல்வாதி இல்லை, நாங்கள் தோற்று போன அரசியல்வாதி, எங்களோட மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஒரு வர்த்தக இருந்தது. நாங்கள் எக்களிக்கப்பட்ட துன்பத்துகிறோம், எங்களோட சகோதரிக்கு நடந்த துன்பத்துகிறோம் நிறுத்தித்தால் இனியாவது இந்த மண்ணில் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் மத்தியில சிரமங்களுக்கு மத்தியில எங்களுக்காக நேரம் ஒதுக்கின்ற தகவலுக்காக நன்றி. நான்